வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் இந்த காணொலியானது எடுத்துகிட்ருக்கோம். இது ரமேஷ் அண்ணாவுடைய மாடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கன்று மாடுகள். இது ஒன்று மட்டும், இதுவும் காராம்பஸோ, இது தாங்க காரி, இந்த காரி காளை. இதை தவிர அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா கன்று மாடுகள் மட்டும்தான் இருக்குது. வேறு மாடு இருக்கா அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுற வரைக்கும் அனைத்துமே கன்று மாடுகள் தான். இங்கே வாங்கறதுக்கு வந்துட்டு பிடிச்சி பார்த்துட்ருக்காங்க. அது தவிர நிறைய மாடுகள் படுத்திருக்கு. எல்லாமே அதோட கன்றுகளோடு இருக்குதுங்க. கன்றுகள் பாருங்கள், எல்லாமே நிறைய கன்றுகள் படுத்திருக்கு. நம்ம இவ்வளோ நாளாக இங்கே பெரும்பாலும் சாயங்கால டைம் இந்த மாதிரி தான் வருவோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் மதிய நேரமாக பார்த்து வந்திருக்கிறோம். நல்ல அழகிய மயிலை நாட்டு மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இவர் வச்சுருப்பார். நிறைய கன்று மாடுகள் தான் பெரிய அளவில் வச்சுருப்பார். கன்று மாடுகளும் சினை மாடுகளும் வச்சுருப்பார். நிறைய காளைகள் வச்சுருந்தார், அதெல்லாம் விற்றுட்டார். இப்போ கன்று மாடுகள் மட்டும் இவர்கிட்ட இருக்கு. அது போக இங்கே ஒரு காரி இருக்குது. காரி படுத்துருக்குது, நல்ல கொம்பு. இந்த குடிசைக்குள்ள கொஞ்சம் படுத்திருக்குது. இங்க கொஞ்சம் படுத்திருக்குது. அண்ணா நீங்களே வீடியோ போட்டிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நிக்கிறக்கே நேரம் இல்லைங்க. நிக்கிறக்கே நேரம் இல்லாமல் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. இதில் நம்ம பேட்டி கொடுத்து நம்ம கேட்டுட்டு இருந்தா அப்படின்னோம்னா செட் ஆகாது அவங்களுக்கு. அதனால் நீங்களே போட்டுருங்க அப்படின்ட்டு போகிறாரு. செவலை. நான் மாடு வாங்கணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில், நம்ம பேர் என் பேர் ரமேஷுங்கண்ணா. சரிங்க. என் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டங்க. இந்த கண்ணாபுரம் தேருக்கு பார்த்தீங்கன்னா 60 மாடு கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு 35 மாடுக்கு மேலே கொடுத்தாச்சுங்க. சரிங்க. நான் கிடாரி கன்று, காலை, அது மாதிரி சென மாடுகள்லாம் கொடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு காராம்பஸ் இருக்குதுங்க. ஒரு 2 மாடு 2 பல்லில் 4 பல்லில் 2 கண்ணு மாடு இருக்குதுங்க. காராம்பசு 4 பல்லு, பூச்சிக்கால் 1 இருக்குதுங்க. சரிங்க. அதுபோக மயில மாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடுக்கு மேலே இருக்குதுங்க. செவல மாடு ஒரு மாடு பழைய டைப்பில் நல்ல கறவை குணத்தோட ஒரு கிடாரிக்கனோட ஒரு மாடு இருக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய இந்த மாடுகள் நல்ல மாடுகள் இருக்குதுங்க. இன்னொரு 30 மாடுக்கு பக்கமாக இருக்குது. வேணுங்கிறீங்க இங்கே வந்தால் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாமுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072297730. இது வாட்ஸ்அப் நம்பரு. இன்னொரு கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9445959736ங்க. 2 நம்பருக்கு எது வேணாலும் கூப்பிடலாமுங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றிங்க. நேரடியாக வந்தீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காரு. இவர்கிட்ட வருஷம் ஃபுல்லாக மாடுகள் இருக்கும். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. காராம்பஸு அனைத்துமே பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு, சென மாடு அப்படின்ட்டு எல்லாமே இருக்குதுங்க. மயிலை மாடுகள் மேக்சிமம் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மயிலை தான் இருக்கு. மாடு அப்படியே பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க.
அவுத்து ஓட்டி பார்க்குற கேட்குறாங்க. பல்ல பாருங்க அண்ணா, பல்ல பாருண்ணா. தானே இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஓலப்பாளையத்துலேருந்து 1 கிலோமீட்டர் வெள்ளகோயில் ரோட்டில் தள்ளி வரணும். அந்த ரோட்டில் தான் இந்த காளையானது இந்த மாடுகளானது இருக்குது. ரமேஷ் அண்ணன் திருச்செங்கோட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. நம்பரு ஃபஸ்ட்டே எடுத்திருக்கோம், அதில் நம்பர் இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. திருச்செங்கோடு ரமேஷ் அண்ணன் கொண்டு வந்திருக்கார். வடிவேல் அண்ணனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இவ்வளோ கன்றுகள் இருக்குது. எல்லாம் வெயிலோட தாக்கத்துக்கு ஐஸ் வாங்கி சாப்பிட்டு கொண்டுருந்தாங்க. நம்மளை பாட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுத்து வந்துட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அது சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். ஐஸு, இந்த பாட்டிலில் அடைக்கப்பட்ட ட்ரிங்க்ஸ் எல்லாம். லம்பாடி கன்று இதில் 2 பெரிய லம்பாடி 2 இருக்குது. 3 இருந்துச்சு, அங்கே ஒன்று இருக்குங்க. காங்கேஜுக்கு அந்த பக்கம் ஒரு லம்பாடி இருக்குது. நம்ம லம்பாடியெல்லாம் வேணும் அப்படின்னா வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அதுபோக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காரி, கண்ணு மாடுன்ட்டு எல்லாமே இருக்குது. வெள்ளகோவில் பாப்பம்பாளையத்திலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய கன்றுகள் இங்கே ஓரளவுக்கு சேல் ஆகியிருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ மாடுகள் இருக்குது. இதோட விலை நிலவரம் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருந்தோம். வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். நேற்றைய காணொலியில் சாயங்காலமாக போட்டிருந்த காணொலியில் வரும். திங்கட்கிழமை சாயங்காலம், திங்கட்கிழமை மாலை எடுத்த காணொலி. இதோடைய விலை நிலவரங்கள்லாம் அதில் இருக்குதுங்க.
காரி காராம்பசு ஒன்றும் இருக்குது, வேணும்னா வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். இன்னுமே இருக்குது காரி காராம்பசு. அங்கே ஒரு காரிக்காலை ஒன்று இருக்குது பாருங்கள். அது போக இங்கே ஒரு காளை கண்ணு. நல்ல தமிழ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கருக்காமயிலை காணாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்றே 2.25 லட்சத்துக்கு விலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு செவலையும் காரி மட்டும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா 3 கன்றுகள், 2 மயில ஒரு செவலை கண்ணோட இங்கே இருக்குது. இங்கே ஒரு காரிக்காலை இருக்குது. ரமேஷனங்கிட்டே 30 மாடுகளுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே மாடுகள் கன்றுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் ரமேஷ் அண்ணாவோட மாடுகள். காரிக்காலை. இங்கே ஒரு மயிலை இருக்குது. புதுக்கோட்டை கீரனூர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வந்திருக்காங்க. மாடு மிரட்டுது. ஓட்டி பார்க்குறாங்க. இங்க ஒரு செவலை மட்டும் தனியா கட்டியிருக்காங்க. இங்க ஒரு மேல தனியா கட்டியிருக்காங்க. அது போக குடிசைக்குள்ள எத்தனை மாடுகள் இருக்கு. வெயிலுங்க, எப்போ உள்ள வந்து நிப்பம் இருக்கு. அப்பா, இது காளை, செவலக்காளை. அப்படி 2 மாடுகள் படுத்திருக்கு. எல்லாமே படுத்திருக்கு. வெயில்னால முடியல. நம்ம வீடியோ வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் வந்து எழுப்பி விட்டுருவாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பாவம், அது வெயிலுக்கு அதுவே படுத்து கிடக்குது. அதில் போய் எழுப்பி விட்டு தேவையில்லாமல் இதுன்ற மாதிரி இருக்கும். இங்க 2 காளைகள் படுத்திருக்கு. இதுக்குள்ள பாருங்க ஒரு காரி, ஒரு மயிலா, ஒரு செவலை. 3 மாடுகளும் இங்க இருக்கு. காங்கேயம் பிரீடு 3 மாடுகள். மயிலை. அந்த பக்கம் ஒரு செவலை இருக்கு. அது போக அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடுகள் மட்டும் இருக்கு.
ஓகேங்க, நம்ம அப்படியே போகலாம்.